200க்கு 200 என்ற குறிக்கோளுடன் 2026ஆம் ஆண்டு தேர்தலை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது திமுக. அதாவது மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளில் திமுகவை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதற்காக மாவட்டம் தோறும் கட்சியை பலப்படுத்தி முதலமைச்சரே நேரடியாக சென்று நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடுவது என அடுத்தடுத்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் திமுக இறங்கியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். எனவே 2026 தேர்தலை நோக்கி பயணிக்கும் திமுக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிவிடும் என்றே கூறப்பட்டது. காரணம், ஏற்கனவே ஈரோடு கிழக்கில் 2 முறை கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த EVKS இளங்கோவனின் மகனான திருமகன் ஈவேரா போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு மாரடைப்பு ஏற்பட்டு எதிர்பாராத விதமாக உயிரிழந்த நிலையில் திருமகன் ஈவேராவின் தந்தையான EVKS இளங்கோவனுக்கு கொடுத்தது திமுக. இளங்கோவனை நிற்க வைத்தால் அனுதாப ஓட்டுகள் என்பதை தாண்டி கட்சிக்குள்ளும் குழப்பம் ஏற்படாது என்று காங்கிரசும் கருதியதாகவும் அதனால்தான் இளங்கோவன் அந்த இடைத்தேர்தலில் நிற்க சம்மதித்ததாகவும் கூறப்பட்டது. குறிப்பாக இளங்கோவன் தனக்கு சீட்டு வேண்டாம் என்று மறுத்த நிலையிலும் EVKSக்கு தான் சீட்டு என்று தலைமை உறுதியாக இருந்து இளங்கோவனுக்கு ஆறுதலும் தேர்தலும் சொல்லி அவரை போட்டியிட வைத்ததாக சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள் தெரிவித்தன. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று 39 ஆண்டுகள் கழித்து எம்எல்ஏவாக பதவியேற்ற இளங்கோவன் மகனைப் போலவே உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்ததால் அண்ணா அறிவாலயமே ஷாக் ஆனது. இதனைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட திமுக கூட்டணி சார்பில் யார் போட்டியிட இருக்கிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எகிறியுள்ளது. காரணம், இந்த இடைத்தேர்தலிலாவது காங்கிரசிற்கு சீட்டு ஒதுக்காமல் திமுகவிற்கே ஒதுக்குமாறு தலைமைக்கு திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக வெளியான தகவல். ஏற்கனவே நாம் 2 முறை நிறைய செலவு செய்துதான் காங்கிரஸை அங்கு வெற்றி பெற வைத்தோம். இப்போது காங்கிரசின் முக்கிய முகம் யாரும் அங்கு இல்லை. மீண்டும் காங்கிரசுக்கு சீட்டு கொடுத்தால் சரிபடாது, வெற்றியும் நெருக்கடியாகவும் அமையும். அதனால் இந்த முறை திமுகவுக்கு தான் வாய்ப்பு தர வேண்டும் என்று கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தலைமையிடம் கோரிக்கை வைத்ததாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவித்தன. நிர்வாகிகளின் இந்த கோரிக்கைகளை கேட்ட தலைமை காங்கிரசுடன் ஆலோசனை செய்து பிறகு முடிவை அறிவிக்கின்றோம் என்று கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் எப்படியோ ஈரோடு காங்கிரஸ் கூடாரத்திற்கு பறக்க உடனடியாக EVKS இளங்கோவனின் இளைய மகன் சஞ்சய் சம்பத்தை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என ஈரோடு மாநகர காங்கிரஸ் கமிட்டி தீர்மானம் நிறைவேற்றி பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதனால் யாரை கேட்டு இந்த தீர்மானம் நிறைவேறியது என திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் கடுப்பானதாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் இந்த இடைத்தேர்தலில் திமுகவை போட்டியிட உள்ளதாக கூறி வேட்பாளரையும் திமுக தலைமை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக உள்ள VC சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஈரோடு சூரப்பட்டி அருகில் உள்ள கிராமடை பகுதியை சேர்ந்த இவர் ஜவுளி மொத்த வியாபாரம் செய்து வருகிறார். 1987ஆம் ஆண்டு ஈரோடு அதிமுக வார்டு பிரதிநிதியாக இருந்து பின்னர் நடிகர் விஜயகாந்த் மீது கொண்ட பற்றால் விஜயகாந்த் ரசிகர் மன்ற தலைவராக செயல்பட்டவர் சந்திரகுமார். 2005ஆம் ஆண்டு தேமுதிக கட்சியை விஜயகாந்த் தொடங்கிய போது அக்கட்சியில் இணைந்த சந்திரகுமார் தேமுதிகவின் கொள்கை பரப்பு செயலாளராக பணியாற்றினார். 2008ஆம் ஆண்டு ஈரோடு தொகுதி மறுசீரமைக்கப்பட்டு ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு என பிரிக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் VC சந்திரகுமார் போட்டியிட்டார். அப்போது அந்த தேர்தலில் VC சந்திரகுமாரை எதிர்த்து திமுக சார்பில் தற்போதைய அமைச்சர் சு முத்துசாமி போட்டியிட்டார். இந்த தேர்தலில் VC சந்திரகுமார் 69,166 வாக்குகள் பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட முத்துசுவாமி 58,522 வாக்குகள் பெற்றார். இந்த தேர்தலில்
சந்திரகுமார் 10,644 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஈரோடு கிழக்கு தொகுதியின் முதல் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் காட்சிகள் மாறத் தொடங்கின. 2016ஆம் ஆண்டு வி.சி. சந்திரகுமார் தேமுதிக கட்சி தலைமையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தேமுதிகவை விட்டு பிரிந்து மக்கள் தேமுதிக என்ற கட்சியை தொடங்கினார். ஒரு கட்டத்தில் இந்த மக்கள் தேமுதிக கட்சி திமுகவில் இணைக்கப்பட சந்திரகுமாருக்கு திமுகவில் மாநில கொள்கை பரப்பு அணி இணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் திமுக சார்பில் வி.சி. சந்திரகுமார் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் K.S. தென்னரசு போட்டியிட்டார். இந்த தேர்தலில் சந்திரகுமார் 57,085 வாக்குகள் பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தென்னரசு 64,879 வாக்குகளுடன் 7,794 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். பின்னர் சந்திரகுமார் திமுகவில் தீவிர பணியாற்றினார். அண்மையில் இவரது மகளின் கல்யாணத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு தாலி எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது.